ஆனால் நச்சிகேதாஸ், எங்கள் ஊரில் யாகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய வாத்தியார்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ஆத்மாவை பற்றி தான் ஒருத்தர் ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால் அதை பற்றி தான் ரொம்ப சர்ச்சையாக இருக்குது, சண்டையாக இருக்குது. அதனால் ஆத்மானா என்ன, உனக்கு தான் தெரியும், நீ சொல்லு அப்படின்னு கேட்டான். யமன் தர்மன் சொன்னான், உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாதுப்பா. உலகத்தில் உள்ள எல்லா செல்வத்தையும் உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. எல்லா பதவியும் உனக்கு கொடுக்குறேன், வாங்கிக்கோ. ஆத்மா பற்றி மட்டும் கேட்காத அப்படின்னு சொன்னான். இந்த செல்வம் பதவி இதெல்லாம் நீ வந்தாக்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் வரணும். அதனால் இந்த செல்வம் பதவியெல்லாம் எனக்கு என்ன வேண்டாம், ஆத்மா பற்றி தான் எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டான். அவனுடைய தீராத ஆசையை கேட்டு, தெரிந்து கொள்ளும் ஆசையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த யமதர்மன் அவனுக்கு ஆத்மாவை பற்றி சொல்ல தொடங்கினான். ஆத்மானம் ரச்சனம் வித்தி சரீரம் ரச்சமேவத்தோ புத்தித்து சாரத்தியம் வித்தி மன பிரகிரகேவச்ச இந்தியானி ஹயா நாகூர் விஷயாம்சேஷ் கோத்ரானே என்று தேர், இந்த உடல் ஒரு சரீரம் ஒரு தேர் போன்றது. அதற்கு உடமையாளன் ஆத்மா, அவன் அங்கே சவாரி செய்பவனை போன்றவன். இந்த புத்தி தான் தேர் ஓட்டி, அந்த கடிவாளம் தான் மனம். 5 குதிரைகள் அவை, ஐம்பொறிகள், ஐம்புலன்கள் தான் அவை செல்லும் வழி. இவ்வாறு மனிதன் அறிவின் மூலமாக, புலன்களின் மூலமாக, பொறிகளின் மூலமாக இந்த உலகத்தை அனுபவிக்கும் வாழ்க்கை படத்தை நடத்தி கொண்டிருக்கின்றான் என்று குறிப்பிட்டான். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நச்சிகேதாஸ், அப்படி என்றால் இந்த ஆத்மாவை அறிந்தவன் முக்தி அடைகிறான் என்று சொல்கிறார்களே, எப்படி? எல்லாரும் தான் நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் நடக்கிறேன், நான் ஓடுறேன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அந்த மகா வாக்கியம்தான் விளக்கம். அதுதான் பல்லவி மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிருந்தவன் மோட்சம் அடைகிறான்னு என்ன அர்த்தம்? இந்த ஜீவாத்மா பரமாத்மாவுடைய அம்சம், ஸ்வரூபம் என்பதை தெரிந்து கொண்டு அவை இரண்டும் ஒன்று என்ற பாவனை செய்ய வேண்டும், சோகம் பாவனை செய்ய வேண்டும். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், இறைவனை மறக்காமல் தியானம் செய்ய வேண்டும், சோகம் பாவனை செய்ய வேண்டும். தான் இறைவனுடைய அம்சம் என்பதை தியானம் செய்தால், பாவனை செய்தால், தன்னுடைய கடமைகளை சரிவர செய்தால் அவன் இறையருளால் பிரவாத பேரின் வெள்ளையை அடைவான். ஆசைகளிலிருந்து மறுபிறவி எடுத்தாலும் இதைவிட நல்ல பிறவி கிடைக்கும் என்று தான் வேதாந்தங்கள் கூறுகின்றன என்று சொல்லி நல்ல ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.